கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே எப்படி இருக்கணுமா? மகிழ்ந்து களி கூறணும். நம்ம துக்கத்தோடு அல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம மகிழ்ந்து களி கூறுகிறவளாய் காணப்படணும். ஏன்னா இந்த நாள் என்ன நாளா? கர்த்தர் உண்டு பண்ணின. நம்ம வாசித்த வேத பகுதியிலேருந்து தான் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயா 11:11 வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த நாளில் கூட நம்ம வாசிக்கப்பட்ட அந்த பகுதியில் 3 பகுதியெலாம் நம்ம பிரிக்க போகிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள், அது முதல் பகுதி. அடுத்து நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், அது 2வது பகுதி. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இது 3 பகுதியாக நம்மளை உண்டாக்கின தேவன் எப்படியா இருக்கிறாரு? 3 ஆழத்தவத்தவங்கள என்ன பண்றாரு? அவரு காணப்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்மளோட சரீரத்துல ஆண்டவர் 3 பகுதிகளை வைத்திருக்கிறார். என்னென்ன பகுதிகள்? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களுமே ஒழுங்கு கிரகமா என்ன பண்ணுவாரா? செய்கிற தேவனா இருக்க. எதுலையுமே அவர் அதாவது பர்ஃபெக்ட் இல்லாம இருக்காது. அவரோட ஆழத்தத்துவங்கள் 3 காரியங்கள் இருந்தா அவர் எல்லாத்துலேயுமே எப்படி தான் இருக்காரு? 3 பிரிவுகளை அதிகமாக நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சில வசனங்கள்லாம் 3 பகுதிகளாக என்ன பண்ணோம்? பிரிக்கப்படும். அந்த 3 பகுதிகளை நம்ம தியானிக்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்க. ஒவ்வொரு அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறப்போ 3 பகுதிகளாய் பிரித்து அந்த 3 பகுதிகளும் பிதாவை குறித்தும் ஆவியானவரை குறித்தும் குமாரனை குறித்தும் என்ன பண்ணாரு? அதிகமாக சொல்லியிருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம எடுத்துக்கொண்டதான அந்த சத்திய வார்த்தையில் கூட 3 காரியங்களை கத்த நம்ம நாட்களை நம்மளோட பேச சித்தமாக இருக்கிறார். முதல் காரியம் மீட்பை குறித்து, 2வது காரியம் நித்திய மகிழ்ச்சி, 3வது காரியம் சஞ்சலமும் தவிப்போம். நம்ம வாசித்த அந்த இந்த வசனத்துலேருந்து 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன காரியங்கள் எல்லாரும் நம்ம ஒருமித்து சொல்லலாமா? மீட்பு, நித்திய மகிழ்ச்சி, சஞ்சலமும் தவிப்போம். இந்த நாட்களில் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டவங்களா? நம்ம மீட்கப்பட்டவங்களா? மீட்கப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கிறோம். நம்ம வேதத்தை தியானிக்கிறப்ப தெரிஞ்சிடும் நம்ம உண்மையாகவே நம்ம எப்படி மீட்கப்பட்ட அனுபவத்தில் நம்ம இருக்கிறோமா. நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு வரோம், அதனால் நான் மீட்கப்பட்டவன் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. வேதங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சத்திய வேதத்தை நீ என்ன பண்ணணுமா? ஆராயணும், தியானிக்கணும். அதை நம்ம அனுதினமாக வாழ்க்கை நம்ம ஆராயும் போது, தியானிக்கும் போது உண்மையாகவே நம்ம மீட்கப்பட்ட சந்ததியாக இருக்கோமா? மீட்கப்பட்ட அனுபவம் நமக்குள்ளே இருக்குதான்னு இன்னைக்கு நம்ம தியானிக்கிறப்போ நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்று மீட்டு கொண்டு, இந்த முதல் பகுதி. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா? நம்மளை சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மீட்டு கொண்ட தேவனாக இருக்கிறார். அதிலே 12வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. மீட்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்களாம்? லௌகீக இச்சைகளை எப்படி பண்ணுவாங்களாம்? வெறுக்குவாங்க. லௌகீக இச்சைனா என்ன தெரியுமா? லௌகீகம்னா என்ன தெரியுமா? உலகம் தான் என்னது? லௌகீக காரியங்கள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற அந்த லௌகீக இச்சைகளை என்ன பண்ணுவாங்க? மீட்கப்பட்டவர்கள் வெறுப்பாங்க. இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டோம் சொல்றோமே, நம்ம உலகத்தில் இருக்க அந்த லௌகீக இச்சைகளை நம்ம வெறுத்து இருக்கிறோமா? லௌகீக இச்சை இல்லாம இருக்கா? எதெல்லாம் லௌகீக இச்சை? 3 காரியங்கள் வேதத்துல இருக்கு லௌகீக இச்சைன்ட்டு. தெரியுமா? கொஞ்சம் கிட்ட, ஆனா அது இல்லை. 1 யோவான் 2:16. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென். அப்போ உலகத்தில் உண்டானவைகள் லௌகிகன்றது உலகம். இந்த உலகத்தில் உண்டானவைகள் என்னென்ன? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது நம்மளோட வாழ்க்கையில நம்ம கிட்ட இல்லாம இருக்கா? மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இந்த 3 காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. லௌகீகன்றது உலகத்துக்குள்ளது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளதான் அதிகமாக அந்த 3 காரியங்களும் இருக்கு. ரொம்ப துணிகரம். நமக்கு துணிகரமாக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், மீட்கப்பட்டு தேவ சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோன்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம இந்த 3 காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறதே கிடையாது, கடைப்பிடிக்கிறதே
கிடையாது. கண்களின் இச்சை சரீரத்தோட சேர்ந்தது. சரீரத்துல நம்ம கண்கள்ல பார்த்து சரீரத்துல நம்ம என்ன பண்ணோம், கிரியையில நடப்பிக்கிறோம். மாம்சத்தின் இச்சை வந்து சரீரத்தோட கனெக்ட் ஆகிருக்கிறது. கண்களின் இச்சை ஆத்துமா. நம்ம ஆத்துமால இருக்கிறதுக்கு வந்து ஆத்துமால செய்கிற காரியங்கள் எப்படி காணப்படும்னா, ஆத்துமாவை தொடர்புடையது என்னன்னா எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள். இதெல்லாம் எதோட கனெக்ட்னா நம்ம ஆத்துமாவோட கனெக்ட் ஆகிறது. அப்போ நம்ம ஆத்துமால வந்து நம்ம கண்களின் இச்சை, ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், நம்ம இருதயத்துல அதை என்ன பண்றோம், அதை வாஞ்சிக்கிறோம், அதை குறிச்சு எண்ணங்கள் என்ன பண்றது நம்ம இருதயத்துல தோன்றுது. இதுதான் இந்த கண்களின் இச்சை. நம்ம எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னா ஆத்மாவோட கனெக்ட் ஆயிருக்கிறது. ஜீவனத்தின் பெருமை ஆவியில நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் ஆவியோட தொடர்புடையது. இப்படி 3 காரியங்களும் நம்ம சரீரம், ஆத்மா, ஆவியோட காணப்படுகிறது. ஒன்று மாம்சத்தின் இச்சை எதோட தொடர்புடையது? நீங்க எல்லாரும் பேசினாதான் நம்ம கேட்குற வார்த்தைகள் நம்ம இருதயத்துல பதியும். சரிங்களா? மாம்சத்தின் இச்சை எதோட சேர்ந்தது? சரீரத்தோட சேர்ந்தது. கண்களின் இச்சை ஆத்துமா, ஜீவனத்தின் பெருமை ஆவி. நம்ம எத்தனை நாள் ஆவியில நம்ம வார்த்தைகளை பேசும்போது எவ்வளோ பெருமையான வார்த்தைகள், ஒண்ணுமே இல்லாத காரியங்களுக்கெல்லாம் அவ்வளோ நம்ம பெருமையான பேச்சுகளை நம்ம பேசுகிறோம்ல. வாயின் வார்த்தையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு வேதத்துல சொல்லியிருக்கிறோம். ஆனா நம்ம வார்த்தையில நம்ம என்ன பண்றது இல்ல, கவனமா இருக்கிறதே கிடையாது. கண்களின் இச்சை ஆத்துமால எத்தனை நாட்கள் கண்களின் இச்சைனால ஆத்துமா நம்ம கெடுத்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ யோசனைகள், தேவையில்லாத அப்படியே அருவருக்கப்படத்தக்கதான யோசனைகள், அநேக எண்ணங்களை நம்ம இருதயத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கொண்டு இருக்கிறோம். கண்களின் மாம்சத்தின் இச்சை, மாம்சத்துல எத்தனை காரியங்களை, கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துறோம். இப்படி நம்ம சரீரத்துல, ஆத்துமாவில, ஆவியில இப்படிப்பட்ட லௌகீக இச்சை இல்லாம இருந்தாதான் நம்ம யாரு? மீட்கப்பட்டவர்கள். நம்ம யாரு? மீட்கப்பட்டவர்கள். இந்த நாளில் நம்ம சிந்திக்கணும், இந்த 3 காரியங்களும் நம்மளோட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ள இந்த 3 காரியங்களும் என்ன பண்ணாம இருக்கணும், இல்லாம இருக்க. நம்ம விழுகிறதோ நம்ம எழுறதோ எல்லாம் இதுதான். ஆனா விழுந்து என்ன பண்ணக்கூடாது, எழுந்திருக்கவே கூடாது. ஒரு தடவை ஆண்டவர் நம்ம மீட்டுக்கணும், ஒரு தடவை கிறிஸ்துவோட அன்பை நம்ம ருசிச்சிட்டோம்னா இந்த 3 காரியங்களிலும் நம்ம விடுதலை பெற்றவர்களாக நம்ம காணப்படுவோம். மறுபடியும் விழுந்து எழும்புகிற அனுபவம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. இந்த நாளில் கூட இதுல பாத்தீங்களா, முதல்ல நான் சொன்னேன் நம்ம சகல அக்கிரமத்தில் நின்றும் விடுதலை ஆக்கலாம். அக்கிரமத்துக்கு வந்து 2 பகுதியாக பிரிக்கலாம். அக்கிரமம்னா கிரமம்னா என்ன வார்த்தைகள்? கிரமம்னா ஒழுங்கு, ஒரு கிரமம், ஒரு ரூல்ஸ் இருக்கு, இது இப்படிதான் செய்யணும்ட்டு. அப்போ அந்த ரூல்ஸை மீறி நடக்கிறது தான் என்னது? அக்கிரமம். அப்போ ஆண்டவர் நம்ம வேதத்துல அநேக ஒழுங்கான காரியங்களை வைத்திருக்காருல. அந்த எத்தனை நாட்கள் அந்த கிரமத்தை நம்ம மீறி நடக்கிறோம், அக்கிரமமான காரியங்களை எத்தனை நடக்கிறோம், ஒழுங்கான காரியங்களை கத்த நம்ம எவ்வளோ காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்கிறாரு. ஒழுங்க மீறி நடக்கிறோமோ நம்ம அக்கிரமத்தில் நடக்கிறவர்களாக காணப்படுவோம். நம்ம அக்கிரமங்கள் செய்கிறவர்களாக நம்ம நாளில் மீட்கப்பட்ட ஜனங்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, காணப்படக்கூடாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அடியுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். இந்த நாளில் கூட நம்ம எப்படியா அக்கிரமத்தில் இருக்க நம்ம பாரம்பரியத்திலேருந்து கத்த நம்மளை மீட்டு கொள்றதுக்கு நமக்கு கொடுத்துருக்க கிரியை என்னன்னா அவருடைய ரத்தம். அவரோட ரத்தத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாராம், மீட்டு கொண்டு இருக்கார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிக்கும் போது வேதத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் வாசித்திருந்தீங்கன்னா சில காரியங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு அநேக காரியங்களை தெரியும். பழைய ஏற்பாட்டில் ஒரு அடிமையோ ஏதாவது வந்து மீட்கப்படணும், அவங்க கிரயம் கொடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள மீட்டுக்கொள்வாங்க. என்னென்ன கொடுப்பாங்க, பொண்ணோ வெள்ளியோ அந்த ஆனால் நம்மளை பாவத்தின் அடிமையில் இருந்த நம்மளை தேவன் எதை கொடுத்து மீட்டாரா? ரத்தத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு ரத்தத்தை கொடுத்து மீட்டு இருக்கிறதுக்கு நம்ம அவரை மீட்கப்பட்ட அனுபவத்தில் நம்ம சோதித்து பார்க்கணும். அதுக்கு நம்ம தகுதியானவர்களா? இந்த நாளில் நம்ம அப்படிப்பட்ட மீட்பின் அனுபவத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றிருக்கிறோமா? மீட்கப்பட்டு ஞானஸ்தானத்தில் நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்ல. எல்லாரும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். என்ன உடன்படிக்கை நம்ம பண்ணியிருக்கிறோம்? ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்ம ஊழியர்கள் நம்ம கிட்ட ஒரு உடன்படிக்கை வாங்குவாங்க. என்ன ஒரு வார்த்தை? இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தான். ஆமென். ஒரு நல்ல சத்தமா ஆண்டிக்கு ஒரு கை தட்டுங்க. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கணும். நம்ம எதுக்கு மரிக்கணுமா? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு. இதுதான் நம்ம ஞானஸ்தானத்துல நம்ம பண்ற
உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நம்ம இந்நாள் வரைக்கும் நம்ம எத்தனை வருஷம், 20 வருஷம், 12 வருஷம் ஞானஸ்தானம் எடுத்து, இல்லை 10 வருஷம், இல்லை 1 வருஷம், இத்தனை வருஷ காலமா அந்த உடன்படிக்கை நம்ம கை கொண்டு இருக்கிறோமா? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கோம்ல. அதுக்கப்புறம் நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில பாவமே இல்லையா? மறுபடியும் நம்ம பாவத்துக்கு மறிக்காம இருந்திருக்கிறோமா? அப்ப நம்ம மீட்கப்பட்டவர்களா? மீட்பின் அனுபவம் நம்ம கிட்ட இருக்கா? இதெல்லாம் நம்ம ரொம்ப வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, வார்த்தைகள்லாம் நம்ம கூட பேசுகிறப்ப மறுபடியும் அந்த காரியங்களை செய்வதற்கு நமக்கு ஒரு நாள் தேவன் நம்மளே என்ன பண்ண மாட்டோம், அதுக்கு அனுமதிக்க மாட்டோம். நமக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் என்ன பண்ணுவார், உண்டு பண்ணுவார். எப்போ உண்டு பண்ணுவார்னா, நம்ம அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறப்ப, வேதத்தை வாசிக்கிறப்ப, அதை குறித்து தியானிக்கிறப்ப, ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறப்ப தான் இந்த சுபாவங்கள்லாம் நமக்குள்ளே வரும். ஏதோ மேலோட்டமாக வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம தேவனை தேடுகிறவர்களாகவோ, ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறவர்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் என்ன பண்ணாது, நடக்காது. மேலோட்டமாக ஒரு நாளில் நானும் அப்படி தான் மேலோட்டமாக வேதத்தை வாசினேன். வேதங்களில் நம்ம ஒரு வசனத்தை வாசித்தா அந்த வசனத்தோட ரிலேட்டடாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அநேக அதாவது வேதத்தில் ஒன்று சொல்லுக்கு ஜோடி இல்லாமல் இருக்காதான். ஒரு வசனமும் ஜோடி இல்லை, கண்டிப்பாக இருக்குது. நம்ம இதே நம்ம படித்த இதே அதிகாரத்தில் களிப்பும் சந்தோஷமும் உண்டாங்க சொல்ல, அதே அதிகாரத்தில் நீங்கள் கூர்ந்து வாசிச்சிருந்தீங்கன்னா அந்த ஏசாயா 51 முன்பகுதியிலலாம் அதே வார்த்தையை ஆண்டவர் திருப்பியும் சொல்லியிருப்பார். ஏசாயா அதை என்ன பண்ணியிருப்பார், அதே போல தான் ஒரு வார்த்தையும் ஜோடி இல்லாமல் இருக்காது. நம்ம வேதத்தை மேலோட்டமாக வாசிக்கக்கூடாது, ஆராய்ந்து வாசிக்கணும். அது அதிகமாக நம்ம தியானிக்கிறப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு அநேக காரியங்களை கத்த நம்மளோட கூட பேசுவார். இந்த நாட்களில் கூட நம்ம மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிற நம்ம இந்த லௌகிக உலக காரியங்களில் ஒரு மீட்பு நமக்கு உண்டாயிருக்கா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையில் நமக்கு ஒரு மீட்பு உண்டாயிருக்கா? அப்படி நம்ம மீட்கப்பட்டவர்களாக இருந்தால் தான் மீட்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும், சுதந்தரிக்க முடியும். இந்த நாளில் கூட நம்ம தேவனுடைய பந்திக்கு நேரம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம துணிகரமாக தேவனுடைய பந்தியை ஒரு நாள் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கவே கூடாது. நம்ம சோதித்து அறியணும். மீட்கப்பட்ட சந்ததியார்கள் இந்த நாட்களில் இந்த பாத்திரத்துக்கு நான் பங்கு உள்ளவர்களா? 1 கொரிந்தியர் 11:28 வாசிங்களேன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அது 28 மாதம். நம்மள என்ன பண்ணுமா, சோதித்து அறிய வேணுமா? இந்த பாத்திரத்தில் பங்கெடுக்கிறதுக்கு நான் தகுதியானவனா? சோதித்து அறியணும். அது கீழெல்லாம் வாசிச்சிங்கன்னா துணிகரமாக எடுக்கிறவர்களுக்கு உண்டான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார். நம்ம ஏதோ மாதத்தில் ஒரு நாள் அப்படி நம்ம ஆண்டவரோட பந்தியில் நம்ம அமரக்கூடாது. இதுக்கு நம்ம ஞானஸ்தானம் எடுத்து எதுக்கு ஆண்டவர் நம்மளை சரித்து அவர் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார்? நம்ம பாவத்தின் அடிமையிலிருந்து நம்ம மீட்கப்பட்டு நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்கத்தக்கதாக அவர் நம்ம சரீரத்தை கொடுத்தார். இந்த சரீரத்தை நம்ம புசிக்கும் போதும் அவரை ரத்தத்தை நம்ம பானம் பண்ணும்போதும் அதை நம்ம நினைவு கூறுறோம். அதனால் நினைவு கூறுறேன்னு சொல்லிட்டு நம்ம மாதம் இந்த மாதம் நான் எடுத்துட்டு அடுத்த மாதம் திரும்பி நான் பாவம் பண்ணிட்டு அடுத்த மாதம் அப்படி கிடையாது. துணிகரமாக எடுக்கிறவர்களுக்கு தேவன் அதுக்குண்டான கீழே வாசிக்கிறப்ப பார்த்தா அவங்க பலவீனப்படுவாங்க, வியாதி சில நேரத்தில் மரணத்தை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம செய்கிற பாவத்துக்கு இந்த மாதம் எடுத்துட்டு அடுத்த மாதம் நம்ம தொடர்ந்து செய்கிற பாவத்துக்கு ஆண்டவர் அடித்தா நம்ம எழும்ப முடியுமா? ஆனால் என்ன பண்ணுற தேவன் கிருபையாக நம்மளை மன்னித்து மறுபடியும் ஒரு விசை யோவானில் வாசிக்கிறோம். ஒரு தோட்டக்காரர் என்ன பண்ணுவாராம், அந்த தோட்ட மரத்தை வச்சுட்டு கனி கொடுக்கலன்னா பார்த்துட்டு இருப்பாரு. அவர் பரிந்து பேசுவார் பிதா கிட்ட, ஆண்டவர் இந்த ஒரு விசை என்ன பண்ணட்டும், அந்த மரம் இருக்கட்டும், அடுத்த வாட்டி இந்த கனி கொடுக்கலான்னு என்ன பண்ணிடலாம், வெட்டி போட்டலாம். இப்படிதான் பிதாவோட சமூகத்தில் ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு, பரிந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தவங்க நமக்காக ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, துணிஞ்சு காரியங்களை செய்யக்கூடாது. நம்மளோட வாழ்க்கை ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறேன், தேவ மேல நான் உண்மையா பற்றுதல் இருக்கிறவங்க துணிந்து எந்த ஒரு காரியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ மீட்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக இந்த 3 காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, நிற்கவே கூடாது. அதே மாதிரி அக்கிரமத்தை மீறி நடக்கிற கிரமங்கள்னா ஒரு ஒழுங்கு இருக்கு, சபை காரியங்கள ஒரு ஒழுங்கு இருக்கு, குடும்ப வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்கு, வாலிப பிள்ளைகள்னா அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, தாயானவர்களும் அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த சட்ட திட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, கீழ்ப்படிந்து நடக்கணும். அதை கீழ்ப்படியலன்னா நம்ம என்ன பண்றோம், கிரமத்தை மீறி நடந்து அக்கிரமம் செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். அப்ப ஆலயத்துக்கு ஒரு ஒழுங்கு இருக்குன்னா ஏற்ற நேரத்துக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஆலயத்துக்கு வரணும். அப்புறம் ஊழியருக்கு நம்ம அடங்கி இருக்கணும். அப்ப வீட்டுலன்னா ஒரு மனைவி செய்ய வேண்டிய காரியங்கள், ஒரு கணவர் செய்ய வேண்டிய காரியங்கள், ஒரு பிள்ளைகள் செய்ய வேண்டிய இதுக்கெல்லாம் ஆண்டவர் வேதத்துல ஒரு ஒழுங்கு வச்சிருக்காரு. இந்த ஒழுங்கெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சாதான்
அப்போ நமக்கு கிரமத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம எப்படி என்ன செய்கிறவராக இருக்கிறோம்? அக்கிரமம் செய்கிறவர். அப்போ அக்கிரமம் செய்கிறவர்களுக்கு எப்படி மீட்கப்பட்ட ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும்? நம்ம இந்த நாட்கள் அதெல்லாம் யோசிக்க வேண்டிய ரொம்ப அவசியமாக இருக்கிறது. முதல்ல நம்ம மீட்கப்பட்ட காரியங்களை குறித்து தியானித்தோம். அடுத்து நித்திய மகிழ்ச்சி குறித்து பார்ப்போம். சங்கீதம் 119:11 வசனம். சங்கீதம் 119 செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு இருக்குமா? அப்போ நித்திய மகிழ்ச்சினா நித்தியம் எப்போ உண்டாகிறது? நித்தியம் எப்போ உண்டாகும்? இப்போ இருக்கிற காரியங்கள் நித்தியம் உண்டாகுமா? நித்தியன்றது எதோட கனெக்ட் ஆனது? ஆமாம், மரணத்துக்கு அப்புறம் அந்த வருகை தான் நமக்கு என்னது? நித்தியம். அப்போ நித்திய மகிழ்ச்சி நமக்கு வேணும்னா செம்மையான இருதயத்தார் மகிழ்ச்சியை விதைக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. அதை சரியாக நான் எழுதலைன்னு நினைக்கிறேன். செம்மையான இருதயத்தாருக்கு மகிழ்ச்சி என்ன பண்ணியிருக்கான்? விதைக்கப்பட்டு இருக்கு. விதைக்கப்படுறதுனா என்னது? பூமியில் நம்ம என்ன பண்ணுறோம்? புதைச்சோம். அந்த விதை எப்போ வரும்? உடனே இன்னைக்கு விதைச்சோன்னே நாளைக்கு வந்துடுமா? சில நாட்கள் ஆகும். ஆமாம், ஒரு செடி ஒரு மரம் வரணும்னா ஒரு விதையை போட்டு அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய உரம் போட்டு தண்ணி ஊற்றி என்ன பண்ணணும்? நிறைய நாங்கள் இருக்கிற பகுதியிலலாம் அதிகமாக மரம் வளர்ப்பாங்க, வயல் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால அது ஒரு வருட காலமாக அதுக்குள்ள ப்ராசஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோமா நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம நித்திய மகிழ்ச்சி நம்ம அடையணும்னா செம்மையான இதயத்தார் என்ன பண்ணுமா? அது அந்த மகிழ்ச்சியை விதைக்கிறவர்களாக இருப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம்? விதைக்கிறவர்களா இருப்பாங்க. அப்போ இந்த செம்மையானவர்கள் யாரு? இந்த செம்மையானவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா நீதிமொழிகள் 16:17 வசனம். தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. ஆமென். கடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆமென். தீமையை விட்டு விலகிறவர்கள் தான் யாரா? செம்மையானவர்கள். நான் செம்மையா நடக்கிறேன், பர்ஃபெக்டா இருக்கிறேன், எல்லா விஷயத்திலும் சொல்ல முடியாது. அப்போ நம்மக்கிட்ட தீமை இல்லையா? நம்ம யோசிக்கணும். நம்ம தீமையை விட்டு விலகிறவங்க தான் யாரா? செம்மையானவர்கள். செம்மையானவர்களுக்கு தான் என்ன உண்டு? நித்திய மகிழ்ச்சி உண்டு. அப்போ நம்ம தீமையை அந்த நாட்களில் வெறுக்கிறோமா? தீமையான காரியங்களுக்கு நம்ம தூரமாக இருக்கிறோமா? இன்னைக்கு அநேக நேரங்களில் தீமையாக தான் நம்ம என்ன பண்ணோம்? சங்கீதம் 1 சொல்லியிருக்கிறது போல, துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகள் உட்காரும் இடத்தில் நான் உட்காராமலும். அப்போ இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கா? இதுதான் தீமை. இதெல்லாம் நம்ம வெறுக்கிறோமா? அப்போ தீமையை விட்டு நம்ம விலகி இருந்தால்தான் செம்மையான ஒரு மகிழ்ச்சி நமக்கு என்ன? செம்மையானவர்களுக்கு உண்டான மகிழ்ச்சி நமக்குள்ள காணப்படும். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே. நம்ம உலகத்தோட ஒன்றித்து தானே நம்ம இருக்கணும். நம்ம வெறுக்கலையே. அப்போ நம்ம செம்மையானவர்கள் இல்லை. நம்ம கேட்குற வார்த்தையெல்லாம் நம்ம இருதயங்களில் நம்ம யோசிக்கணும். இந்த சத்தியத்தெல்லாம் நம்ம கேட்குறப்போ இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம செவிகளை சாய்த்து நம்ம இருதயங்களை உணர்வடையும் போது அந்த வார்த்தைக்கு நேராக நம்ம உணர்ந்து உண்மையாக நம்ம மனஸ்தாபப்படும் போது அந்த ஆண்டவர் நம்ம காரியங்களை கிரியைகளை என்ன பண்ணுவார்? மாற்ற வல்லவராக இருக்கிறார். இன்னொன்று செம்மையானத்தருடைய காரியங்கள் என்னன்னா சங்கீதம் 140:13 வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்களும் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஆமென். செம்மையானவர்கள் எங்க இருப்பாங்களா? ஆண்டவர் சமூகத்துல இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்துல இருக்கிறவங்க தான் செம்மையானவர்கள். நம்ம என்ன சூழ்நிலையில ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காடுறோமா? இல்லை மனுஷனை நாடி நம்ம போயிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு அநேக நேரங்களில் துக்கங்கள் வரும்போது, கவலைகள் வர, பாரங்கள் வரப்போ நம்ம யாரை நாடி போயிட்டு இருக்கோம்? யாருக்கிட்ட நம்ம பாரங்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? தேவ பிள்ளைகள் அதிகமாக ஆவிக்குரிய இதில் வளர்ந்தவர்கள், தேவனை அதிகமாக தேடுகிறவர்கள், வேதத்தை அதிகமாக வாசிக்கிற ஒரு நாள் மனுஷனை தேடி என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. அவங்களுடைய எல்லாமே ஆண்டவரோட எனக்கு என்ன இந்த கஷ்டமான சூழ்நிலையில் ஏன் ஆண்டவர் இது வந்தது, ஏன் இந்த சூழ்நிலை வந்ததுன்னு சொல்லிட்டு வேதத்துக்கு நேராக தான் அவங்களோட செவிகளை என்ன பண்ணுவாங்க? சாய்ப்பாங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக தான் அவங்க போவாங்க. எந்த மனுஷனையும் அந்த ப்ராப்ளமுக்கு என்ன தீர்வை பண்ணணும், அடுத்து என்ன சொல்யூஷன் தேடணும்னு சொல்லிட்டு அதை குறித்து என்ன பண்ண மாட்டாங்க? யோசிச்சுட்டே உட்காந்துருக்க மாட்டாங்க. கரெக்ட், நேராக போய் ஆண்டவர் சமூகத்தில் தான் என்ன பண்ணுவாங்க. அப்போ நம்ம செம்மையானவர்களாக இருந்தால் நம்ம எங்கே போவோமா? தேவ சமூகத்துக்கு நேராக போய் இந்த நாளுக்கு நம்ம யோசிக்கணும். நம்ம செம்மையானவர்களா? என்ன சூழ்நிலை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறோமா? ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நம்ம செவிகளை சாய்க்கிறோமா? அப்படி நம்ம யோசிக்கிறது மிக அவசியமாய் காணப்படுகிறது. சங்கீதம் 112:2 வசனம். ஆமென்.
செம்மையான ஒரு வம்சம் தான் என்ன பண்ணுமா? ஆசீர்வதி. நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம என்ன வைக்கிறோம்? நம்ம சொத்தோ பேரோ புகழோ நம்ம ஆஸ்திகளோ அது கிடையாது நம்ம வைக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வைக்கிறது தான், அதுதான் ஆசீர்வாதம். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வைத்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம செய்கிற கிரியைகள், நம்ம செய்கிற நற்கிரியைகள், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வைக்கிறது என்னது? ஆசீர்வாதம். கடந்த நாட்களில் எங்கள் சபையில் நான் செய்தி கொடுத்தேன். தாவீதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு காரியம் சொல்லியிருப்பாரு. அவன் சந்ததி நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பாரு. அப்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் என்ன பண்ணுவேன்னா தாவீதுக்கு நான் பண்ண உடன்படிக்கையை நான் என்ன பண்ணுவேன்? நினைவு கூறுவேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது தாவீதுக்கு தேவன் பண்ண உடன்படிக்கையை நினைவு கூறணும்னா தாவீது எப்படி நடந்திருப்பார்? தாவீது ரொம்ப நல்லவரா? சொல்லுங்க எல்லாரும். தாவீது நல்லவரா? தாவீது நல்லவரே இல்லை. உண்மை வேதத்தில் நம்ம ஆதி ஆகமத்தில் வெளிப்படுத்துற வரைக்கும் வாசிச்சா தாவீத மாதிரி பாவம் செஞ்சவங்க ஒருத்தருமே கிடையாது. அதாவது நான் முதலே சொன்ன உலக காரியங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெரு, இந்த 3 பாவங்களும் தாவீதுக்குள்ள இருந்தது. தான் சுய இச்சையை நிறைவேற்றதுக்காக ஒருத்தரை கொன்றுட்டு அந்த மனைவி என்ன பண்ணாரு? அந்த பாவம் இது வரைக்கும் வேதத்தில் யாருன்னா செஞ்சிருக்கதை பார்த்துருக்கீங்களா? யாருமே செய்யலை. ஆனால் நாத்தான்வேல் தாவீது கிட்ட சொல்றப்போ தாவீது உண்மையா தன் பாவங்களை அறிக்கையிட்டார். அதுதான் ஆண்டவர் பார்க்குற. செம்மையானவர்கள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய வார்த்தை தன் செவிகளில் கேட்கும் போது, தன் இருதயங்களில் உணர்த்தப்படும் போது உண்மையா ஆண்டவர் சமூகத்தில் தன் பாவங்களை என்ன பண்ணுவாங்க? அறிக்கையிடும். இதுதான் செம்மையானவர்கள். அப்படி தாவீது செஞ்சதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? தாவீத அவனின் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ல. யாருமே ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இருதயத்துக்கு ஏற்றவன்ட்டு யாருமே என்ன பண்ணல, சொல்லலாம். ஆனால் தாவீதை பார்த்து சொன்னார். ஆனால் இருக்கிறதுலே மோசமான பாவம் யார் தான் செஞ்சா? நம்ம எப்படி பாவம் செய்கிறோன்றது கிடையாது. நம்ம எப்போ தேவனுக்கு நேராக திரும்பி அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது தான் முக்கியம். மீட்கப்பட்டுட்டோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளோட ஜீவிதம் எப்படி இருக்கு? விட்டு வந்த பாவத்தை திரும்பி போய் தொடர்றது. அதுக்கப்புறம் தாவீது செஞ்சாரா? செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் செஞ்ச தப்ப எதை செஞ்சு சரி பண்ணணும்? ஆண்டவரை துதிக்கிறத, வேதத்தை வாசிக்கிறத, தியானிக்கிறதுல அப்படிதான் ஆண்டவருக்குள்ள தாவீது என்ன பண்ணாரு? நெருங்கினாரு. இன்னைக்கு நம்ம ஒரு காரியங்களை நான் தவறு செஞ்சுட்டா அதுக்கு நான் ஆண்டவருக்கு இப்போ நம்ம ஒரு தப்பு நம்ம செஞ்சுட்டோம். நம்ம பிள்ளைகள் நம்ம எவ்வளோ அதிகமாக நம்ம கிட்ட ப்ளீஸ் பண்ணுவாங்க. அம்மா நான் செஞ்சுட்டேன், அதை பண்ணிட்டேன். எப்படியாச்சும் அவங்களுக்கு நம்ம கிட்ட என்ன பண்ணணும்? ஒரு மன்னிப்பு வேணும், இல்லைன்னா ஒரு சிரிச்ச முகத்தோட அவங்கள பார்க்கணுன்றதுக்காக நம்ம கிட்ட என்னென்ன காரியங்களா பண்ணுவோம். உலகத்தில் இருக்கிற காரியங்களை, ஒரு மாம்சமான ஒரு தாய் பிள்ளை ஒரு உறவுக்குள்ள ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த பிள்ளை எவ்வளோ நம்மளை ஆதாயப்படுத்துது. அப்போ ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம ஒரு தவறை செஞ்சுட்டா அப்போ ஆண்டவரை நம்ம எவ்வளோ அதிகமாக நம்ம ஆண்டவர்கிட்ட போகணும். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. அப்போ நித்திய மகிழ்ச்சி நமக்குள்ள வேணும்னா இப்படிப்பட்ட காரியங்கள், தீமையை விட்டு நம்ம என்ன பண்ணணும்? விலகணும். என்ன ஒரு சூழ்நிலையும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்ம நிற்கணும். நம்மளோட வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் மெயின். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்போ நம்ம சந்ததி எப்படி இருக்கணுமா? பக்தி உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு நான் இப்படி இருக்கணும், என்னோட டபுள் மடங்கா என் பிள்ளை இருக்கணும். என்னோட வாஞ்சலும் அதுதான். நான் ஒரு ஸ்டேஜில், நான் 2வது ஸ்டேஜில் இருக்கேன், என் பிள்ளை 4வது ஸ்டேஜில் இருக்கணும். அதோட பிள்ளை அது டபுளாக தான் போயிட்டு இருக்கணும். அப்படிதான் நம்ம சந்ததி இருக்கணும். அப்படிதான் நமக்கு ஒரு வாஞ்சை வரணும். அப்படி நம்ம சந்ததி இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? செம்மையானவர்களா இருக்கணும். தாவீதை குறித்து சொன்னல, தாவீது செஞ்ச பாவத்துக்கு தாவீதுக்கு தண்டனை கிடைச்சதா கிடைக்கலையா? என்ன தண்டனை கிடைச்சது? தாவீது ஒரு நாள் கூட சந்தோஷமா நிம்மதியாவே இல்லவே இல்லை. அதுதான் தாவீதோட தண்டனை. ஓடிட்டே இருந்தாரு. எங்கேயாவது யாருக்கும் மறைவா என்ன பண்ணிக்கிட்டாரு? ஓடிட்டே இருந்தாரு. ஆனா ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. ஆண்டவர் நம்ம செய்யற பாவங்களை மன்னிச்சிருவாரு, தண்டனை கொடுக்காம இருக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, பிதாக்கள் செய்த தவறுகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் எப்படி இருக்கிறவன்? விசாரிக்கிற தேவன். இதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன வைக்கிறோம்? நம்ம செய்கிற அக்கிரமங்கள் நம்ம பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தேவன் எப்படி இருக்காரா? விசாரிக்கிறது. அதே தேவன் நம்ம ஒழுங்கா நடந்தா தாவீது போல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உன் சந்ததியில் ஒருத்தனும் என்ன பண்ண இந்த ராஜ்யத்தில் நிலை இல்லாம ஆண்டவர் இதுவும் சொல்லுவார். ஆண்டவரோட வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், நம்மளை குத்தவும் செய்யும், நம்ம ஆற்றவும் செய்யும். ஸோ அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நாட்களில் நம்ம தேவனுக்குள்ள இருக்கிற மீட்கப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஒரு சபையில நம்ம இருக்கிற நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப
கவனமாக இருக்கணும். அப்போது நம்ம செம்மையானவர்களின் வம்சம் எப்படி பண்ணுமா? ஆசீர்வதிக்கப்படும். நம்மளோட வம்சங்களை ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்? செம்மையானவர்களாக நம்ம நடக்கணும். அப்போ அந்த செம்மையானவர்களாக நம்ம இருக்கணும்னா செம்மையானவர்களோட குணாதிசயங்கள் என்ன? தீமையை விட்டு விலகணும். அடுத்து எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க எங்கே போய் நிற்கணும்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக அவங்க என்ன பண்ணணுமா? போய் நிற்கணும். அப்போ நம்ம எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கணும்? நம்ம இன்றைக்கி நம்ம செம்மையானவர்களாக நம்ம காணப்படுறோமா? நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த நாட்களை நம்ம காணப்படுகிறோம். அடுத்து 3வது பகுதி, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். ஆண்டவர் அதில் சொல்லியிருக்கிற வார்த்தை ஏசாயா 51:11 சொன்ன அந்த வார்த்தை கீழெல்லாம் பார்த்தோன்னா அவர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறாரு. நான் இந்த நாளில் நான் அதை உங்களுக்கு அது ஆசீர்வாதம் தான். சஞ்சலமும் தவிப்பும் நம்ம ஓடி போயிடும் தான். எப்போ சஞ்சலமோ தவிப்பு ஓடிப்போம்? யாருக்கு சஞ்சலமோ தவிப்பு ஓடிப்போன்றத ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது இல்லை? சஞ்சலம் தவிப்பு எல்லாரோட வாழ்க்கையில் எல்லாரும் கேட்டாலும் எனக்கு சஞ்சலம் இருக்குது, தவிப்பு இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய லிஸ்ட்டை போடுவோம். ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்குவோம் யாரோட சஞ்சல தவிப்பு ஓடி போவோம், யாருக்கு தான் அந்த சஞ்சலம் நீங்கும் அப்படின்னு நம்ம தியானிக்க போகிறோம் நாட்கள். எரேமியா 31:13. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். ஆண்டவர் இங்கே சொல்றாரு, அவர் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். தேவனுக்குள்ள நம்ம படுகிற சஞ்சலம் உண்மையா ஆவிக்குரிய சஞ்சலமா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நீக்கி சந்தோஷப்படுத்துவார். ஆனால் இன்னைக்கு நமக்கு வர சஞ்சலம்லாம் எப்படிப்பட்ட சஞ்சலம்? ஆவிக்குரிய சஞ்சலம் நம்ம பட்டுட்டு இருக்கோமா? ஆவிக்குரிய காரியங்களுக்காக நம்ம சஞ்சலப்படுறோமா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம படுற சஞ்சலம் எதுவுமே ஆவிக்குரிய சஞ்சலமே கிடையாது. அது உலகத்துக்குரிய காரியங்களுக்குள்ளான சஞ்சலம் தான் இருக்கு. அப்போ எப்படி ஆண்டவர் நமக்கு அந்த சஞ்சலத்தை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுவார்? அதே அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு போதாண்டி ஜாதிகளே, நீங்கள் யாருடைய வார்த்தையை கேட்கணும்? அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்களோட வாழ்க்கையில வர சஞ்சலம் தான் என்ன பண்ணோம்? போகும். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டு இருக்கோமா? அதன்படி நம்ம நடக்கிறோமா? இன்னைக்கு என் வாழ்க்கையில் நிறைய சஞ்சலம் இருக்கு, நிறைய கண்ணீர் இருக்கு, நிறைய கவலை இருக்குன்றோமே. நம்ம யாருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறோட வாழ்க்கையில வர சஞ்சலம் தான் என்ன பண்ணுமா? நீக்கி மகிழ்ச்சி உண்டாகும். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் யோசிக்கணும். ஆண்டவரே, நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறோம்? வாக்குத்தத்த வார்த்தைகளை பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோம், என் துக்க நாட்கள் போகும் சொன்னீங்களே, எப்போ என் துக்கம் போகும்? நான் கவலை கண்ணீரெல்லாம் மாறும்னு சொல்கிறீங்களே, எப்போ என் கவலை கண்ணீரெல்லாம் மாறும்? அது கேட்குறோம்ல. ஆண்டவர் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னே ஒரு நிபந்தனைகளை கொடுத்துருப்பார். நீ இதை செஞ்சா அந்த ஆசீர்வாதம் வரும், நீ இதை பண்ணா நீ அதை சுதந்திரிப்ப, நீ இது இப்படி நடந்தானா இந்த வழி வரும்ன்ட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லை, ஆண்டவர் நம்ம செய்ய சொல்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. நீங்கள் சொன்னீங்கல்ல அதை நீங்கள் செய்யணும், நீங்கள் பண்ணீங்கல்ல அது எங்களை இப்படி தான் நம்ம நாட்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நாளுக்குலாம் நம்ம வளருகிறவர்களா ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்கிற பிள்ளைகள் என்னன்னா, ஆண்டவரை இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்கணும்னா எனக்கு நீங்கள் வச்சிருக்க நிபந்தனைகள் என்ன? எங்கள் சபையிலலாம் வாக்கு தத்தங்கள் கொடுக்கறது முறையில் எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, நிபந்தனைகளை தான் ஃபஸ்ட்டு சொல்லுவார். ஃபஸ்ட்லாம் அப்படி தான் நாங்கள் வாக்கு தத்தங்களை தான் பெறுகிறவர்களாக இருந்தோம். இப்போல்லாம் வர நாட்களில் நாங்கள் கடந்த ஒரு 10 வருட காலமாக அதிகமாக நாங்கள் வேதத்தை ஆராயும் போது வேதத்துக்குள்ளாக நாங்கள் ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை எங்கள் திருச்சபைகளில் எங்கள் திருச்சபை ஒரு சர்வ வல்லவர் சபையாக தான் இருந்துச்சு. ஆண்டவருக்குள்ளே நல்லா நாங்கள் வளர்ந்துறப்போ சத்திய மார்க்க சர்வ வல்லவர் சபையாக, சத்திய மார்க்கம்ன்றது சத்தியம்னா தேவனுடைய வார்த்தை, மார்க்கம்ன்றது வழி. அப்போது நாங்கள் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறவர்களாக நாங்கள் திருச்சபையார் எல்லாம் காணப்படாமல் அநேக காரியங்களில் எங்கள் திருச்சபையோட வாழ்க்கையில் விசுவாச பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் நிறைய மாற்றத்தை உண்டு பண்ணார். அப்போ தெய்வ பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அதிகமாக வேதத்தை நம்ம தியானிக்கணும், அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கணும். துணிகரமாக எந்த ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. இந்த நேரத்தை சஞ்சலம், உலகத்தில் வருகிற சஞ்சலம் எல்லாம் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு நம்ம யாரோட வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம்? எந்த ஒரு காரியங்களை பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவ பிள்ளைகள்லாம் யார்கிட்ட போய் கேட்பாங்க? ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க. ஆண்டவரே, இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா? இது எனக்கு ஜெயம் கிடைக்குமா? இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு,
இது செய்யலாமா, தேவ சித்தமா, இது தேவனுடைய காரியமான்றத நம்ம தேடுறோமா? நம்ம மனசுல என்ன தோன்றதோ அதை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிப்பட்டவர்களா இருந்தா நம்ம வாழ்க்கை கடைசி வரைக்கும் நமக்குள்ள என்னதான் இருக்கும், சஞ்சலம் காணப்படும். சஞ்சலம் மட்டும்தான் இருக்கும், சந்தோஷம் என்ன பண்ணாது, காணப்பட எந்த ஒரு சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேட்காம இருக்கவே கூடாது. இன்னொன்னு, சஞ்சலம் யாருக்கு வரும் தெரியுமா? நிர்விசாரமா இருக்கிறோட வாழ்க்கையில என்ன காணப்படும், சஞ்சலம் காணப்படும். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி. எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்தில் செவி கொடுங்கள். ஆமென். அப்போ நிர்விசாரமா இருக்கிறவங்க யாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேளாதவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன் செவியை சாய்க்காதவர்கள். யாரா? நிர்விசாரமா இருக்கிறவங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையோ, ஆண்டவரோட வார்த்தை நம்ம கிட்ட வரப்போ இது எனக்குரிய வார்த்தை தான் நம்ம கேட்டு அதை நம்ம உணர்வடைந்து அதுக்கு நம்ம அந்த வார்த்தைக்கு நேரம் நம்மளை திருப்புறோமா? அப்படி நம்ம திரும்பலன்னா நம்ம நிர்விசாரமா இருக்கிறோம். வாரம் ஆண்டவரோட வார்த்தையை கேட்குறோம், சத்தியத்தை கேட்குறோம். இந்த இங்கே ஒரு சிலர் வளர்ந்த திருச்சபையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரியங்கள் யாருன்னா செஞ்சாங்கன்னா இந்த வார்த்தை எனக்கு கிடையாது, அவனுக்கு தான். ஏன்னா நான் அப்படி பேசல, அவன் தான் பேசிட்டு இருக்கான். உண்மை தானே? நிறைய பேர், நிறைய கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப ஏதாவது உள்ள என்ன ஒரு பகச்சிட்டு போயிட்டே இருக்கும். பாஸ்டர் அன்னைக்கு செய்தி கொடுத்தோன்னா இது எனக்கு கிடையாது, அவனுக்கு தான். அப்படி இல்லை, ஆண்டோட வார்த்தை வந்தால் அது எனக்குன்னு ஏற்றுக்கணும். அதுதான் உண்மையான ஒரு தேவ பிள்ளை. ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் அது எனக்குரிய வார்த்தை. உண்மையாக நீங்கள் ஆயத்தத்தோடு நீங்கள் வரப்போ, ஆண்டவர் சமூகத்தில் தேவ சமூகத்தில் ஊழியர் பேசுகிறப்போ ஒரு வார்த்தையாகிலும் உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணோம், பேசப்பட வந்தவனமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு நாளும் நம்ம போகவே மாட்டோம். அதுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு ஆயத்தம் இருக்கணும். இந்த வாரம் நான் வர்றேன், ஆண்டவரை நீங்கள் என்ன பேச சித்தமாக இருக்கிறீர்கள், இந்த நாளில் நான் என்ன செய்யணும், அப்படியே ஒரு வாஞ்சை நம்ம இருதயத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். வாஞ்சை இல்லாமல் இருந்துட்டு நம்ம சும்மா இருந்தால் ஆண்டவர் எப்படி பேசுவார்? ஞாயிற்றுக்கிழமைலாம் நான் வாரம் ஆலயத்துக்கு போக ஒரு கடமைக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நம்ம எப்படி இருக்கணுமா, மகிழ்ந்து களிப்படணும். அந்த வாஞ்சையோட அந்த தாகத்தோடு தான் ஆண்டவர் சமூகத்தில் வரணும். ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா பாஸ்டர் வர இந்த வாரம் ஃபோன் பண்ண, அப்படி கிடையாது. இன்னைக்கு போயே ஆகணும், கட்டாயம் ஆலயத்துக்கு போகணும், அது இல்லை. அது ஆண்டவர் விரும்பல. உண்மையா என் ஆண்டவரை தேடுற ஆத்மா உண்மையா அவரை தேடணுமா, உண்மையான ஒரு வாஞ்சியோட ஒரு தாகத்தோட அவரை நம்ம தேடுகிறவராக காணப்படணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்னதான் இருக்கிறோம், நிர்விசாரமா இருக்கிறோம். நிர்விசாரமான காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சுகஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள், நிர்விசாரமான குமாரத்திகளே என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். ஆமென். நிர்விசாரமா இருக்கிறவங்க கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுக்க. இனி வரும் நாட்கள்ல நீங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும், செவி சாய்க்கிற நிர்விசாரமான ஜனக்கூட்டமா நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டோட வார்த்தையை எல்லாருக்கும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியார்கள். நம்ம அழைப்புக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு எல்லாருமே நம்ம கூப்பிடுறோம், ஆனா அதிலே ஸ்பெஷல் விஐபிஸ்ன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம அழைக்கப்பட்டவர்கள் கொடுக்குற கணமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொடுக்குற கணமும் வித்தியாசமானவர்கள். ஆனா நம்ம யாருன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அப்படின்னு பேதுருல சொல்றாரு. அப்போ நம்ம யாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமானவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமா செவி கொடுக்கிறவளா இருக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன நிலையில நம்ம இருக்கணும், நல்ல சபையார் எல்லாமே அதிகமா நம்ம யோசிக்கணும். நம்ம எந்த நிலையில நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறவர்களா நம்ம காணப்படும். ஏதோ நம்ம வரோம் போறோம், வார்த்தையை கேட்குறோம், ஏதோ இன்னைக்கா என் ஒரு எப்படி சொல்றது, நான் கஷ்டமா வந்துட்டேன், பாஸ்டர் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடினாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறினோம், அப்பா ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுத்துட்டு. அது கிடையாது. உன் துக்கம் ஏன் வந்துச்சு, உன் துக்கம் எதனால உண்டாச்சு, நீ எதை செய்யாதனால உனக்கு துக்கம் வந்தது, என்னத்தை நீ ஒழுங்கினமா நான் செஞ்ச அப்படி ஆண்டவர் பேசுறப்ப உண்மையா நம்ம செவிசாய்த்து ஆண்டவர் சமத்துல முறையிடுறோம் பார்த்தீங்களா? அதுதான் நீங்க அன்னைக்கு பெற ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ற காரியங்கள். அது நம்ம வாழ்க்கையில இருக்கா? வாரம் ஆலயத்துக்கு வரப்போ அந்த ஒரு அனுபவம் இருக்கா? உண்மையா அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த அனுபவத்துக்குள்ளாக வரணும். நம்ம வந்தோம் இருந்தோம் போனோன்னு கிடையாது. அழைச்சாரு, அழைப்புலேருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு. அந்த சமயத்தில் நம்ம ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை செஞ்சுருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? நாளுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பிறந்த குழந்தை பிறந்த மாதிரியே இருந்தால் நல்லா இருக்குமா? அது வளரணும்ல.
ஒரு ஸ்டேஜ் அது வளர்ந்து வளர்ந்து போக தானே அது ஆசீர்வாதம் அது. அப்போது ஆவிக்குரிய இதில் நம்ம ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் பவுல் சொல்லுவார், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா, இருக்கக்கூடாது, வளரணும். நம்ம எப்பவுமே பால் குடிச்சிட்டே இருந்தால் போதுமா? சும்மா மேலோட்டமாக சங்கீதத்தை வாசிச்சுட்டு டெய்லியும் இருக்கிற நீதிமொழிகளே வாசிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் புதிதாய் பிறந்த குழந்தைகள். வேதத்தை வாசித்த ஒரு வசனம் எடுத்து அந்த வசனத்தை கொடுத்து தியானிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், அதன்படி நம்ம நடக்கணும். இவங்க தான் யாருன்னா வளர்ந்தவர்கள். இன்னைக்கு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்? புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்துட்டு ஆண்டவரோட வார்த்தை சும்மா கேட்டுட்டு டெய்லியும் ஒரு சங்கீதம் ஒரு நீதிமொழிகளை வாசிச்சுட்டு கொண்டு இருக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்லை, இன்னைக்கு வாசிக்கிறேன் ஆண்டவர், இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது நீங்கள் பேசணும், அந்த வார்த்தையை குறித்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். அந்த மெசேஜ் நான் சொல்லிட்ட பிறகு நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படி என்ன செய்தி கொடுக்குற உண்மை நேற்று நைட்டு தான் அந்த செய்தியை நான் ஆண்டவருக்கு சமூகத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். நம்ம அதை குறித்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும், தியானிக்கணும். எல்லாரோட வாழ்க்கையிலும் அழைப்புன்றது ஊழியக்காரர்கள் எல்லாருமே என்னது, ராஜாக்கள், ஆசாரியர்கள். ஆண்டவர் எல்லாருக்கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானன்றது வேற. ஆனா நம்ம எல்லாரும் தேவனுக்கு முன்பாக எப்படி ஏற்பட்டவர்கள் தான், ஒரே பிதாவுக்கு ஒரே பிள்ளைகள் தான், நம்ம பிதாவோட குமாரர் தான், நம்ம பிதாவோட குமாரத்திகள் தான் நம்ம. அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை என்ன பண்ணியிருக்காரு, அதை யூட்டிலைஸ் பண்ணணும். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன விஷயங்களை கொடுத்தா அதை நம்ம பெருக பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு தாளந்து என்ன, ஒரு நல்லா விளையாடுவானா நம்ம விளையாண்டுக்கிட்டே இருப்போம்ல, கிரிக்கெட் விளையாட தானே அந்த பழக்கமாகும். ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செய்யறப்ப அதை செய்ய தான் அந்த பழக்கம். அப்போ நம்ம பாவத்தை செய்யறதுக்கு நம்ம எவ்வளோ பழக்கப்படுத்துறோம், அதை மறுபடியும் செஞ்சு அதை தேறினவர்களா ஆறோம்ல. அப்போ ஆண்டவர் காரியத்தை நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம தேறினவர்களா மாறுறோமா? வேதத்தை வாசிக்க தியானிக்க தான் அதில் நம்ம தேர்ந்தவர்களா நம்ம மாறுவோம். அதை வாசிக்க தான் நம்ம குணநலங்கள் மாறும், நம்ம பேச்சுகள் மாறும், நம்ம நடக்கைகள் மாறும், நம்ம கிரியைகள் மாறும். இவனை பார்த்தோன்னே இவன் கிறிஸ்தவர்கள், ஏன்னா அவங்க பேச்சு அப்படி இருக்கு. நம்ம வேதத்தை தூக்கிட்டு வரதுனால நம்ம ஒருத்தவங்க நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடாது. நம்ம பேச்சுகள் வித்தியாசப்படணும், நம்ம நடக்கைகள் வித்தியாசப்படணும், நம்ம பார்வைகள் எப்போன்னா வேதத்தை நம்ம வாசிக்கும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நிற்கும் போது இது எல்லாம் நம்ம மாறும். இன்னைக்கு நம்ம எல்லாம் மாறி இருக்கிறோமா? ஆதியில் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துற வரைக்கும் நம்ம இருக்கிற இப்போ ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து இப்போ வரைக்கும் அதே குணாதிசயம் தான், அதே தானே கோபப்பட்டுட்டு இருக்கோம், அதே தானே அந்த எரிச்சல் நமக்குள்ள இருக்கு, அதே தானே மற்றவங்களை குத்தி நம்ம புறங்கூறிக்கிட்டு இருக்கிறோம், அதே தானே மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கண்ணில் இருக்க துரும்ப நம்ம பார்க்குறோமா? நம்ம கண்ணில் இருக்க துரும்ப பார்க்குறவங்க தான் வளர்ந்தவங்க. அடுத்தவங்க கண்ணில் இருக்க துரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தால் அவன் இன்னும் வளரவே இல்லை. அடுத்தவங்க செய்கிற தவறுகளை கொடுத்து நம்ம மனஸ்தாபப்பட்ட ஆண்டவரே, அவங்க அப்படி ஒரு உண்மையான ஒரு வளர்ந்த ஒரு விசுவாசிக்குள்ள மற்றவர்கள் பாவங்கள் செய்யும்போது நம்ம இருதயம் என்ன பண்ணும், பாதிக்கப்படும். அதுதான் வளர்ந்தவர்கள். அப்போ அந்த சஞ்சலம் தவிப்பு இதெல்லாம் வருது இல்லை, இந்த நம்ம படுற சஞ்சலம் என்ன சஞ்சலத்தில் நீங்கள் பட்டிருக்கீங்க இந்த நாள் நீங்கள் யோசிக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம செவியை சாய்க்காம இருந்து வருகிற சஞ்சலங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அதை நீக்கவே மாட்டாரு. அப்போ நம்ம ஆவிக்குரிய சஞ்சலப்பட்டாலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு நம்ம சஞ்சலம் உண்டாகணும். அப்படி உண்டாகுனாதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்த சஞ்சலத்தை நீக்கி போட வல்லவராக இருக்கிறாரு. அடுத்து அதே சஞ்சலம் எதனால, நிர்விசாரத்தினால வருதுன்னு நான் பார்த்தோம்ல. எசேக்கியேல் 38:12 வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் எல்லாம் கிடைக்கிற கிராமங்களில் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமா சுகத்தோடு குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்றார். ஆமென். இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி வாசிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் வருது. அப்போது யுத்தம் செய்ய வரவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா மதில் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிர்விசாரமாக இருக்காங்க, தனக்குன்னு ஒரு மதிலை போடலை, தனக்குன்னு ஒரு தாழ்பால் இல்லை, கதவு இல்லை. வீடு ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு கதவு முக்கியம். கதவு மட்டும் போட்டால் போதுமா? தாழ்பால் வேணும். வீடு கதவு இருந்தால், நம்ம வீட்டை சுற்றி மரம் செடியெல்லாம் வச்சுருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், காம்பவுண்ட் சுவர் கட்டுவோம், அதான் மதில். அப்போ இதெல்லாம் இருந்தால் தானே ஒரு பாதுகாப்பு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த கீழே நீங்கள் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சிங்களா தெரியும். அவங்க சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்களாம், மதில் இல்லாமல் இருக்காங்க, கதவு இல்லாமல் இருக்காங்க, தாழ்பால் இல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிர்விசாரமாக இருக்காங்க, எதை குறித்தும் கவலை இல்லை. யார் வேணால் என்ன பண்ணிடலாம், நாங்கள் கொள்ளையடித்துட்டு போகலாம். அது கீழே 14வது வசனத்தை பிற்பகுதியை வாசிங்களேன். ஆகையால் மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து கோகை நோக்கி சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்,
என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்தில் நீ அதை அறிவாய் அல்லவோ. ஆமே. என் ஜனமாகிய இஸ்ரவேல் சுகமாய் குடியிருக்கிற அக்காலத்தில் என் ஜனங்கள் நான் சுகமா வச்சிருப்பேன். அவங்க நிர்விசாரமா இருக்கிறாங்க நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாதுகாப்பேன். ஆனா அந்த நிர்விசாரம் இருக்கு பாத்தீங்களா, கர்த்தருக்குள்ள இருந்தா கர்த்தரோட பாதுகாப்பு நமக்கு இருக்கும். நிர்விசாரமா இருந்து மதில் இல்லாம கதவு இல்லாம தாழ்பால் இல்லாம நம்மளோட வாழ்க்கை இருந்துச்சுன்னா, நிர்விசாரமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தரோட பாதுகாப்பு ஒரு நாளுமே இருக்காது. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என்ன பாதுகாத்துருவாரு, நான் எங்க போனாலும் எது வேணா செஞ்சா கர்த்தரோட காரம் என் கூட இருக்கும்னா இருக்காது. நீ நிர்விசாரமா நீ நடக்கிறப்ப கர்த்தரோட பாதுகாப்பு. ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு மதில் முக்கியமோ, ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு கதவு முக்கியமோ, ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு தாழ்பால் முக்கியமோ, அதுதான் பாதுகாப்புனா தேவ பிள்ளைகளும் தேவனுடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பாதுகாப்பு. நிர்விசாரமா நடக்கிறவங்க எப்படி கர்த்தருக்குள்ள இருப்பாங்க? நிர்விசாரமா நடக்கிறவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? கர்த்தருக்குள்ள இருக்கணும் விரும்பவே மாட்டாங்க. அவங்க துணிகரமான காரியங்களை என்ன பண்ணுவாங்க? செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நமக்கு விரோதமான வருகிற சத்துருக்களுக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம நிர்விசாரம் இல்லாம என்ன பண்ணணும்? இருக்கணும். நிர்விசாரமா இல்லாத சந்ததியாருக்கு தான் தேவன் எப்படி பாதுகாப்புள்ள தேவனா இருக்கிறாரு. அதே போல இந்த நிர்விசாரம் நம்மளோட வாழ்க்கையில சஞ்சலம் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். கர்த்தர் அந்த சஞ்சலத்தை மாற்ற மாட்டார். உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோட வாழ்க்கையில நிர்விசாரம் இருக்காது. அங்க ஆண்டோட பாதுகாப்பு உண்டாகும். அப்ப ஆண்டவரோட பாதுகாப்பு நம்ம வேணும்னா நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நிர்விசாரம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய சஞ்சலப்படணுமே தவிர மாம்சமான சஞ்சல காரியங்கள் நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடாது. அடுத்து நம்ம தியானிக்க போறது தவிப்பு. ஏசாயா 35:10. கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் விரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவரோட வாழ்க்கையில தான் என்ன இருக்காது? தவிப்பு இருக்காது. நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு சஞ்சலப்பட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம்ல. மீட்கப்பட்ட சந்ததியார் தானே நமக்கு ஏன் அந்த தவிப்பு வருது? ஒரு எக்ஸாம்பிள் வந்தா, இப்போ குருவியெல்லாம் இங்கே எப்படி தெரியல, எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு வலை போட்டுருவாங்க. குருவியை பிடிக்கணும், குருவி கறியெல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அங்கே வலை போட்டு அதில் என்ன பண்ணுவாங்க? தீனி போட்டு விட்ருவோம். அந்த குருவி என்ன பண்ணும்? வலையை பார்க்காது, அந்த தீனியை பார்த்து வந்து என்ன பண்ணிக்கும்? மாட்டிக்கும். திரும்பி வேடன் என்ன பண்ணுவாங்க? அவர் என்ன பண்ணுவாங்க? வலையை பிடிச்சிடுவாங்க. அந்த குருவி உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிக்கும்? மாட்டிக்கும். அதை தவிக்கிற தவிப்பு பார்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாங்களாம் பார்த்துருக்கோம். அப்படியே அது எப்படா அது வெளியே வரும்னு அந்த ரெண்டு ரெக்கையும் விட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணோம்? பறக்கும். இன்னைக்கு பிசாசு விரிக்கிற வலையில நம்ம அப்படிதான் விழுந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோம். தேவ பிள்ளைகள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்காக விரிக்கப்பட்டிருக்கிற வலை எப்படிப்பட்டது? அதுல போய் அந்த கண்ணியில நம்ம தெரியாம சிக்கிட்டோம்னா அந்த தவிப்புக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாரு. உண்மையா தேவனுக்குள்ள இருக்கிற தவிப்புக்கு தான் ஆண்டவர் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம யாருமே தேவனுக்குள்ள இருக்கிற தவிப்பு நமக்குள்ள யாருக்குமே இல்ல. நம்ம உலக காரியங்களை போய் சிக்குண்டு அதுலதான் நம்ம என்ன பண்றோம்? தவிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம தேவன் நம்மளை காப்பாத்தல, தேவன் என் ஜபத்தை கேட்கலன்னு எப்படி கேட்பாரு? ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு எதுவுமே நம்ம கீழ்ப்படியிலையே. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம செவிய சாய்க்கலையே. ஆண்டவர் எப்படி நம்ம சஞ்சலத்தையும் தவிப்பையும் மாற்றுவாரு? இன்னைக்கு நம்ம சபையார் எல்லாம் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர் என் சஞ்சலம் நீங்களா உங்களோட வார்த்தைக்கு நேரம் என் செவிய சாய்க்கணும், உங்களோட சமூகத்துக்கு நேரம் என் வரணும். நித்திய மகிழ்ச்சி நமக்கு செம்மையானவர்களுக்கு தான் என்ன மகிழ்ச்சியா? நித்திய மகிழ்ச்சி. நான் என் வம்சத்துக்கு நான் என்ன பண்ணணும்? நித்திய மகிழ்ச்சியை விதைக்கிறவர்களா இருக்கணும். என் வம்சம் அதை அறுக்கணும். என் சந்ததியார் அந்த நித்திய மகிழ்ச்சி என்ன பண்ணணும்? அறுக்கணும். நான் என்ன பண்ணணும்? நித்தியத்துல அந்த மகிழ்ச்சியை அறுக்கிறவர்களா காணப்படும். கேட்ட சத்தியத்துக்கு நேரம் நம்ம செவிகளை சாய்த்த வண்ணமாய் எல்லாம் அப்படியே சபையார் எல்லாம் எழுமி நிற்போமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறாரு. ஆண்டவர் 3 காரியங்களை குறித்து பேசியிருக்கார். மீட்பு நமக்கு உண்டாகணும், நித்திய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகணும், சஞ்சலமும் தவிப்பும் நமக்குள்ள போகணும். கேட்ட வார்த்தைக்கு நேரம் நம்ம அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட்ட சந்ததியார். ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட்ட சந்ததியா இருக்கிற எங்களுக்குள்ள உலகத்தின் இச்சை வேணாப்பா, லௌகீக காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்க வேணாம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை,
ஜீவனத்தின் பெருமை எங்களுக்குள்ள ஆண்டவர் இது வரைக்கும் நான் எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டோட வார்த்தைக்கு நேராமல ஒப்பு கொடுக்கலாமா? யாரோட வாழ்க்கையில் என்னென்ன உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒருவர் தான். நம்ம உள்ளந்திரியங்கள் எப்படிப்பட்டது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை மனுஷனோட பார்வைக்கு நம்ம எல்லாம் மறைவானவைகளாக காணப்படலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது என்று உணர்ந்தவர்களாய் கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எங்க அக்கிரமங்களை மன்னிங்க. இந்த நாளில் நம்மளோட பந்திக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். துணிகரமாக நாங்கள் இந்த பந்தியை நாங்கள் எடுக்காதபடிக்கு, அந்த அபாத்திரமாய் நாங்கள் போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கேட்ட வார்த்தைக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நாங்கள் மீட்கப்பட்ட சந்ததியா இருக்கணும். நித்திய மகிழ்ச்சி எங்க மேல இருக்கணும். ஆண்டவரே, எங்க சந்ததியா இருக்கு செம்மையானவர்களா, நாங்கள் ஆசீர்வாதத்தை விதைக்கிறவர்களா, செம்மையான ஒரு சந்ததியா நாங்கள் காணப்படணுமே, எங்க சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணுமே என்று ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி எங்க மேல இருக்கட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற சஞ்சலம் தவிப்பு ஆண்டவரே ஆவிக்குரிய சஞ்சலமாய், ஆவிக்குரிய தவிப்பா எங்களுக்குள்ள காணப்பட தேவரீர் எங்களை மாற்றுவீராக. எங்களை மாற்றுங்க ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரை வார்த்தைகளோட கத்த எங்களோட கூட பேசினீரே. உங்களோட வார்த்தைக்கு உண்மையா எங்களை ஆண்டவரே செவி சாய்க்கிறோம். ஆண்டவரை உண்மையா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் பிதாவே. அப்பா, எங்களை ஒரு விசை கூட எங்களோட ஆவி ஆத்தும சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படியாக கத்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தேவக்கார எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. மெஸ்தோத்திரிக்கிறோம்.